ஒரு ஹெல்த்தியரான லைஃப்பை லீட் பண்ணோம் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும்? ஏன் மாடர்ன் வேர்ல்டில் முன்னாடி கம்பேர் பண்ணுறப்போ நோய்கள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிலாம் எனக்குள்ள நானே நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டேன். அப்போது நான் மற்றவங்களை நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தேன். முக்கியமாக என்ன நானே நிறைய நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் எனக்கு கிடைச்ச 2 பதில்: லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட். தீஸ் ஆர் த மேஜர் ஃபேக்டர்ஸ் தட் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் அவர் ஹெல்த். ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்க முதற்கொண்டு அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு மொபைல் ஃபோன் வந்துடுது. அப்படி வந்ததுனால அவங்க வெளியில போய் விளையாடுறதுக்கான அந்த மைண்ட் செட்டே ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுவும் இல்லாம ராத்திரி 1:30-2:30 மணி வரைக்கும் இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல, நெட்ஃபிளிக்ஸ்லன்னு மாத்தி டூம் ஸ்க்ரோலிங் பண்ணிக்கிட்டு நம்மளோட தூக்கத்தை நம்ம ரொம்ப கெடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் வேலைக்கு போறவங்க 8 to 10 hours ஒரே இடத்துல கான்ஸ்டன்டா உட்காந்துக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க பாடி ஒரு மந்தமான நிலைமைக்கு போயிடுது. இதுல இன்னும் மோசம் என்ன அப்படின்னா, நைட் ஷிஃப்ட் இன்னைக்கு பாக்குறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமா ஒரு 25 வயசு மேல இருக்கிறவங்கள எத்தனை பேர் நம்ம சைக்கிள் ஓட்டுறோம்னு சொல்லுங்க. ஒரு மாசத்துல ஒரு 5-6 தடவையாச்சும் நம்ம வெளில போய் சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் 2-3 தடவையாச்சு நம்ம ஸ்விக்கில இல்ல ஜொமேட்டோல கண்டிப்பா ஆர்டர் போட்டிருப்போம். அதுவும் இல்லாம கீழே மளிகை சாமான் கடை இருந்தாலுமே எதுக்கு அப்படிலாம் பண்ணிட்டு நம்ம இன்ஸ்டாமார்ட்ல மளிகை சாமானையும் வீட்டுக்கு வர மாதிரி ஆர்டர் போட்டுக்கிறோம். இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா, மனுஷங்களோட உடல் உழைப்புன்றது நாளுக்கு நாள் கம்மியாயிட்டே வருது. அதுவும் இல்லாம நம்ம மைண்டை மட்டும் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு புது வண்டி வாங்குறேன். அதை வாங்கிட்டு ஒரு 6-7 மாசத்துக்கு நான் தொடாமே வச்சிருக்கேன். 8வது மாசத்துக்கு போயிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணா கண்டிப்பா ஸ்டார்ட் ஆகாது. அதை எடுத்துட்டு போய் மெக்கானிக் கிட்ட கொடுத்தா அவர் தம்பி இது பேட்டரி போயிடுச்சுப்பா, அதனால மற்றது எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இந்த இடத்துல அந்த பேட்டரி தான் நம்மளோட மைண்டு, அந்த ஃபுல் பாடி தான் நம்மளோட உடம்பு. அதே மாதிரி நம்ம மைண்டை மட்டும் நிறைய யூஸ் பண்ணி உடம்ப யூஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா நோய் வரதா செய்யும். ஸோ இதுதான் மேஜர் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச்க்கான ஒரு காரணமா இருக்கு. இது இப்போ மாற்றணும் அப்படின்னா முன்ன சொன்ன எல்லாத்துலேயுமே ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். ஃபுல்லாக நம்மளால சேஞ்ச் பண்ண முடியலனாலும் டெய்லி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் நம்மளை என்கேஜ் பண்ணிக்கிட்டா நம்ம ஹெல்த்தியரான லைஃப்பை லீட் பண்ணுறதுல ஒரு 30% கம்ப்ளீட் பண்ணுறோம். இன்னும் 70% இருக்கு. அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும் பாய்.